உண்மைகளை உரத்து சொல்லும் UTVயின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்து கொள்ளும் நான் விதுஷன் பத்மநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னால் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பால்மா கோதுமை மா சீமந்து சமையல் எரிவாயுவுக்கான கட்டுப்பாட்டு விலை நீக்கம். நாட்டை ஊழலில் மூழ்கடித்தது மட்டுமல்லாது பொருளாதார நெருக்கடிக்குள் ராஜபக்ச அரசாங்கம் தள்ளிவிட்டது. அனுரகுமார திசாநாயக்க. மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை தொடர்ந்து நீடிப்பு. 18-19 வயது கிடைப்பட்டவர்களுக்கு பாடசாலைகளிலேயே தடுப்பூசி ஏற்ற நடவடிக்கை. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையானார் திருக்குமார் நடேசன். ஆகியவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். பால்மாவுக்கான கட்டுப்பாட்டு விலை ஜனாதிபதியின் ஆலோசனையின் கீழ் நீக்கப்பட்டதை அடுத்து பால்மா இறக்குமதியாளர்கள் இன்று மதியம் பால்மாவுக்கான புதிய விலையை வெளியிட்டனர். எரிவாயு, பால்மா, கோதுமை மா மற்றும் சீமெந்து என்பனவற்றுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலையை நீக்குவதற்கு நேற்று ஜனாதிபதியின் தலைமையில் இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. நேற்றிரவு ஜனாதிபதியின் தலைமையில் அமைச்சர்களுக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் காமினி லோகுகே, දීන ප්‍රශ්න බලලා කොහොමරි මෙලඳ පොළට අඩුවක් නැතුව ලබා ගන්න පුළුවන් වැඩ පිළිලක් ඇති කරන්න කියලා. சந்தைக்கு பால்மா, சீமெந்து தட்டுப்பாடு இன்றி கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேலை திட்டம் எடுக்கப்பட்டுள்ளது. விலை குறித்து நாங்கள் கலந்துரையாடவில்லை. ஆனால் தடையின்றி நாளை முதல் பால்மாவை பெற்றுக் கொள்ளலாம். பால்மாவுக்கு வரிசையில் நிற்க தேவையில்லை. அது தொடர்பாக நாம் கலந்துரையாடினோம். இங்கு டாலர் பிரச்சனை இருக்கவில்லை. கடந்த நாட்களில் வெளிநாட்டு விநியோகஸ்தர்களுக்கு பணம் செலுத்தப்படாததே பிரச்சனையாக இருந்தது. අත්‍යවශ්‍ය භාණ්ඩ විදියට ප්‍රකාශයට පත් කරලා තිබුණු පිටි, කිරිපිටි, සිමෙන්ති, ගෑස් සම්බන්ධව පනවල තිබුණු පාලන මිල ඉවත් කිරීමට තිකරු ජනාධිපතිතුමා ප්‍රමුඛ අමාත්‍යවරුන් තීරණය කරලා තිබෙනවා. அத்தியாவசிய பொருட்களாக கருதப்பட்ட எரிவாயு, பால்மா, கோதுமை மா மற்றும் சீமெந்துக்காக விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலை ஜனாதிபதியின் ஆலோசனையின் கீழ் நீக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வர்த்தமானி நாளை வெளியிடப்படும். நிறுவனங்கள் நியாயமான லாப விலையை அதிகரித்து புதிய விலை அறிவிக்கப்பட்ட பின்னர் அத்தியாவசிய பொருட்களின் புதிய விலைக்கு மேலதிக பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். கட்டுப்பாட்டு விலை நீக்கப்பட்டாலும் உற்பத்தி நிறுவனங்கள் நியாயமான லாப விலையை வைத்துவிட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும். அதிகமாக லாபத்தை வைத்து விற்க முயற்சித்தால் நாம் மீண்டும் கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். தடையின்றி மக்களுக்கு பால்மா உள்ளிட்ட பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய எதிர்பார்ப்பாகும். இதேவேளை 1 கிலோகிராம் பால்மாவின் விலையை 350 ரூபாவினாலும் 400 கிராம் பால்மா பாக்கெட்டின் விலையை 140 ரூபாவினாலும் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர் சங்கத்தின் உறுப்பினரான லக்ஷ்மண் வீரசூரிய தெரிவித்துள்ளார். මිලපාලනය ඉවත් කරයි කියලා අපි අසාධාරණ විදියට පාරිභෝගිකයාගේ මිලාය කරන්නේ අපි අර වෙනස විතරයි ඉල්ලුවේ. අපි රුපියල් 350ක වෙනසක් ඉල්ලුවේ මේ කිරිපිටි වල තියෙන මිල වැඩිවීම නිසා. கட்டுப்பாட்டு விலை நீக்கப்பட்டதன் பின்னர் இறக்குமதி பால்மாவுக்கான புதிய விலை பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இறக்குமதி பால்மா 1 கிலோ 1300 ரூபாவுக்கும் மற்றும் 400 கிராம் பால்மா பாக்கெட்டானது 520 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட உள்ள நிலையில் இது தொடர்பில் பாவனையாளர்கள் அலுவலர்கள் அதிகார சபைக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் நிதி அமைச்சினால் ஏதாவது வரி அறவீடு மேற்கொள்ளப்பட்டால் இந்த விலைகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என லக்ஷ்மண் வீரசூரிய மேலும் தெரிவித்தார். கட்டுப்பாட்டு விலை நீக்கப்பட்டது என்பதற்காக நியாயமற்ற முறையில் விலை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. உலக சந்தையில் பால்மா அதிகரிப்பால் விலையை அதிகரிக்க வேண்டுகோள் விடுத்துள்ளோம். சந்தையில் போட்டி நிலை காணப்படுகின்றது. உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பால்மாவுக்காக வரிகள் இல்லை. அதனால் குறைந்த விலையில் பாவனையாளர்களுக்கு வழங்கலாம். பாவனையாளர்கள் தமக்கு தேவையான உற்பத்தி பால்மாவை பெற முடியும். බදු එකතු කරොත් එහෙම ඒක ඒ බදු එකතු කරන ගාන අපි ඒකට එකතු කරන්න වෙනවා. நாட்டை ஊழலில் மூழ்கடித்தது மட்டுமல்லாது தலை தூக்க முடியாத பொருளாதார நெருக்கடிக்குள் ராஜபக்ஷ அரசாங்கம் நாட்டை தள்ளிவிட்டதாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் 2021ஆம் ஆண்டு நடுப்பகுதியின் நிதி நிலைமைகள் தொடர்பான அறிக்கை மீதான சபை ஒத்திவைப்பு விவாதம் இடம்பெற்ற வேளையில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். මේ ආර්ථික උපාය මාර්ගයත් එක්ක ගරු මන්ත්‍රීතුමනි හරින්න බැඳුණු මහා පරිමාණ වංචා දූෂණ තිබෙනවා. அபிவிருத்தி என்ற பெயரில் கடன்களை வாங்கி ஊழல் மோசடி கொள்கைகளில் ஈடுபட்டு இறுதியாக நாட்டை ஊழலில் மூழ்கடித்தது மட்டுமல்லாது தலை தூக்க முடியாத பொருளாதார நெருக்கடிக்குள் ராஜபக்ச அரசாங்கம் தள்ளிவிட்டது. உலகில் ஏதாவது ஊழல் பட்டியல் வெளியானால் அதில் இலங்கையர்களும் இருப்பார்கள் என்ற நிலை உருவாகிவிட்டது.
டீசல் மூலமாக, கணக்கு வழக்குகள் மூலமாக, ஊழல் மூலமாக, கப்பம் மூலமாக, தரகு பணம் மூலமாக இந்த நாட்டினை அபிவிருத்தி அடைய செய்யலாம் என ராஜபக்சவினர் அரசாங்கம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. உயர்தர பரீட்சை நடத்தும் போது அதன் தரம் தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்படும் என ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த சபையில் விளக்கப்படுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஷ வித்தானகே எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். සමන් උසස් පෙළ විභාගය සහ ශිෂ්‍යත්ව යම් කිසි දින ප්‍රමාණයක් ඉස්සරහට අරන් යන්න වෙනවා. එතකොට ගරු ඇමතුමනි මම දැනගන්න විශේෂයෙන් උසස් පෙළ විභාගය ගැන. දැන් මේ වෙනකොට වසර දෙකක් යනකම් අපේ දරුවන්ට විෂය නිර්දේශයේ ඉගෙන ගැනීමේ අවකාශයක් තිබුණේ නැහැ. ඒතර ඔබ තීන්දුව කරන්න ඉදිරියේ විභාගයේ පැවැත්වීමට තීන්දුව කරන්නේ නව විෂය නිර්දේශයක් ඉක්මනින් කඩිනමින් ළමයින්ට ලබා දෙනවද? එහෙම නැත්නම් පරණ විෂය නිර්දේශය තුල දරුවන්ට මේ අවස්ථාව ලබා දෙන මොන හරි ක්‍රමවේදයක් තියෙනවද? මොකද මේ වෙනකොට මේ දරුවා අතර ප්‍රශ්නයක් තියෙනවා මොකක්ද දැන් අපිට වෙන්නේ කියලා. අහිමි වෙන්න පුළුවන්. ඒ වෙනුවෙන් අරගන්න වැඩසටහන මොකක්ද කියලා විශේෂයෙන්ම දැනගන්න කැමති කරුවම. වසර දෙකක අධ්‍යාපන කටයුතු වලින් පස්සේ තමයි විභාගය පැවැත්වෙන්නේ. දැන් එතකොට අපි දන්නවා, අපි හැමෝම දන්නවා, අධ්‍යාපන අමාත්‍යාංශයත් දන්නවා 2021 වර්ෂයේ පළවෙනි දැල්ල ආවහන් පස්සේ මාර්තු මාසේ මැතිවරණේ පවා කල් දාලා ඊට පස්සේ ඉන් පස්සේ තමයි නැවත පාසල් පටන් ගන්නේ. ඒ නිසා 2020 වර්ෂයේ පාසල් දින දර්ශනයේ දින 210න් දින 65 පාසල් පවත්වලා තියෙනවා. 2021 වර්ෂයට ගත්තොත් දැන් අද මේ ඔක්තෝබර් මාසේ අද මේ වෙනකොට ඔක්තෝබර් 8 වෙනිදා මේ වෙනකොට අස්නාහිර ඇර තෙසු පළාත්වල පළවෙනි වාරය පැවැත්වුණා. ඔය දින නියම කිරීමේදී නොවැම්බර් මාසෙට සියලුම ශ්‍රේණි ටික ආරම්භ වෙනවා නොවැම්බර් මාසේ මුල වෙනකොට. ඒක තමයි සැලස. ඊට පස්සේ යම් කාල සීමාවක් විෂය නිර්දේශය ආවරණය කිරීමට සහ දරුවන්ට විභාගයට සූදානම් වීම සඳහා යම් කාලයක් අවශ්‍ය වෙනවා. දැන් විෂය නිර්දේශය නෙමෙයි ප්‍රශ්න මත ඔබතුමා අහපු ප්‍රශ්නය. මෙතරම් ප්‍රමාණයක් ආවරණය කළා නැති විට මේකේ ප්‍රමිතිය පිළිබඳව ප්‍රශ්න පත්‍රය යමක් කරනවාද කියන කාරණේ. ඒක කරන්න බෑ. විශ්වවිද්‍යාල ප්‍රවේශයේ ප්‍රමිතිය සඳහා උසස් පෙළ විභාගයේ ප්‍රමිතිය වෙනස් කරන්න බෑ. ඉගෙන ගැනීම ආවරණය කිරීම සඳහා කාලයක් ලබා දීලා ඒකෙන් සෑහීමකටපත් වෙන අවස්ථාවේදී දරුවන්ට අසාධාරණයක් වුණ හැට විභාගය පවත්වන හැර විෂය ආවරණය කිරීමට යම් කාලයක් ලබා දීලා විභාගයට සූදානම් වීමටත් කාලයක් ලබා දීලා දැන් අසාධාරණයක් නොවැට විභාගය ලබන අවුරුද්දේ මුල් කාර්යය පැවැත්වීමට සැලසුම් කරගෙන යනවා. ඒක பிரகாශයක් නිකුත් කරයි ලේකම්වරයා විසින්. நுவரெலியா மாவட்டத்தில் ராகலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முதலாம் பிரிவு தோட்டத்தில் நேற்று இரவு இடம்பெற்ற தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 உயிரிழந்துள்ளனர். ராகலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முதலாம் பிரிவு தோட்டத்தில் நேற்று இரவு 10 மணி அளவில் இடம்பெற்ற தீ விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 11 வயது மகள், 1 வயது குழந்தை, அவரின் தாய் மற்றும் தாயின் அம்மா, அப்பா ஆகியோரே இவ்வாறு தீயில் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர்கள் 55 வயதான ஆர் ராமையா, அவரின் மனைவி 50 வயதான முத்துலட்சுமி, இவர்களின் 35 வயதான மகள் டிவானியா, குறித்த மகளின் பிள்ளைகள் 2 என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் உயிரிழந்த ஆர் ராமையாவின் மகளான ரவீந்திரன், மேலும் உயிரிழந்த 30 வயதான ராமையாவின் மகனான ரவீந்திரன் உயிர் தப்பியுள்ளார். மேற்படி மகளின் கணவர் பிறிதொரு வீட்டில் வசித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தீ விபத்தினை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்த பொழுதிலும் வீடு முற்றாக தீக்கிரையாகியுள்ளன. தீ விபத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதுடன் மேலதிக விசாரணைகளை ராகலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று இரவு இந்த வீட்டில் சிறிதொரு பிறந்தநாள் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் பின்னரே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. போலீஸ் குற்றவியல் விசாரணை பிரிவினர் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளதுடன் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அத்துடன் வளப்பனை நீதவான் நீதிமன்றிலும் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் நீதவான் விசாரணைகள் இடம்பெறவுள்ளது. இச்சம்பவத்துக்கான காரணத்தினை கண்டறிவதற்கான விசாரணைகளை ராகலை போலீஸ் நிலைய பொறுப்பாதிகாரி தலைமையில் இடம்பெறுகின்றன. இதேவேளை இத்துயர் சம்பவம் அப்பகுதி மக்களை மாத்திரமன்றி வளர்ப்பு பிராணியையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர் நிரூபமா ராஜபக்ஷவின் கணவரான தொழிலதிபர் திருக்குமார் நடேசன் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்கிய பின் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். இதேவேளை பெண்டோரா ஆவணத்தின் நோக்கம் டயஸ்போராவின் நோக்கமாக இருக்கலாம் என அமைச்சர் சிபி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உலகின் புகழ்பெற்ற அரசியல்வாதிகள், தனிநபர்கள், தொழிலதிபர்கள் போன்றோரின் இரகசியமாக சேர்க்கப்பட்ட சொத்து விபரங்கள் பற்றிய தகவல்கள் அடங்கிய பெண்டோரா ஆவணங்களில் முன்னாள் அமைச்சர் நிரூபமா ராஜபக்ச மற்றும் அவரது கணவரான திருக்குமார் நடேசன் ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இது தொடர்பில் இன்று முற்பகல் அங்கு முன்னிலையான அவர் சுமார் 4 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து சென்றுள்ளார். சர்ச்சைக்குரிய பெண்டோரா ஆவணம் வெளியானதை தொடர்ந்து அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவுக்கு ஜனாதிபதி
ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அறிவுறுத்தியிருந்தார். இது தொடர்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் தலைமையில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு முன்னாள் அமைச்சர் நிருபமா ராஜபக்ச கணவரான திருக்குமார் நடேசன் ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பண்டோரா ஆவணத்தின் நோக்கம் டயஸ்போராவின் நோக்கமாக இருக்கலாம் என அமைச்சர் சிபி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ඒ සඳහා තැන්පත් කරගත්ත එක ගැන පිළිබඳව රටේ අනිසි ලෙස මුදල් පරිහරණය කරලා තියෙනවා නම් ඒ සඳහා විධිමත් පරීක්ෂණය කිරීම සඳහා ගරු ජනාධිපතිතුමා කොමිටියක් දාලා තියෙනවා. මිනිසුරුවන්ගේ ඒ නිසා ඒ කොමිටියේ වාර්තාව මනුන් රටට එලි කරන්න නිරන්තරයෙන්ම සූදානම් වෙලා. කවුරුත් රකින්න කවුරුත් ආරක්ෂා කරන්න අවශ්‍ය වෙන්නේ නැහැ. මේ සඳහා හොයා බලලා ඒ කමිටුව ඉදිරිපත් කරන්න සූදානම් වෙනවා. ඒ වගේම පැන්ඩෝරා එකේ අරමුණ ඩයස්පෝරාවේ අරමුණ නම් ඒ පිළිබඳව රටට එලි කරන්න සූදානම් වෙනවා. பெண்டோரா எனும் பெயர் இன்றுதான் கேள்விப்பட்டேன். என்னிடம் $100 கைவசம் உள்ளது. பெண்டோரா ஆவணங்கள் வெளியானதை தொடர்ந்து அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். அந்த விசாரணைகளில் எவரும் தலையிடப் போவதில்லை. அது சுயாதீனமான முறையில் இடம்பெறும். இருப்பினும் பெண்டோரா ஆவணத்தின் நோக்கம் டயஸ்போராவின் நோக்கமாக இருந்தால் அதனை வெளியிடவும் தயாராக உள்ளோம். මම දන්නේ නැහැ මං පැන්ඩෝරා කියන නම නම් අද තමයි ඇහුවේ. මගේ අතේ ඕනනම් $100ක් තියෙයි. ඒක අනුකුමාරට ඕනනම් දෙන්න පුළුවන්. හැබැයි ඊට පස්සේ මං එයාගෙන් ආයෙ ඉල්ල ගන්නත් වෙනවා. தற்போது அமலில் உள்ள மாகாணங்களுக்கிடையிலான பயண கட்டுப்பாட்டுகளை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை நீடிப்பதற்கு கோவிட் ஒழிப்புக்கான விசேட செயலணி தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை 18 மற்றும் 19 வயதுடைய பாடசாலை மாணவர்களுக்கு எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் ஃபைசர் தடுப்பூசியை செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டில் நேற்றைய நாளில் 1,80,573 பேருக்கு கோவிட்-19 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய 24,849 பேருக்கு சைனோஃபார்ம் முதலாம் தடுப்பூசியும் 65,548 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. 701 பேருக்கு அஸ்ட்ராசெனகா முதலாம் தடுப்பூசியும் 3,776 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் 927 பேருக்கு ஃபைசர் முதலாம் தடுப்பூசியும் 10,687 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டன. 2,055 பேருக்கு மொடர்னா முதலாம் தடுப்பூசியும் 30 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 772 உயர்வடைந்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,23,550 அதிகரித்துள்ளது. இவர்களில் 31,560 பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 421 பேர் இன்று குணமடைந்துள்ளனர். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,78,761 அதிகரித்துள்ளது. நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 13,229 அதிகரித்துள்ளது. 18 மற்றும் 19 வயதுடைய பாடசாலை மாணவர்களுக்கு எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் ஃபைசர் தடுப்பூசியை செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். மேற்படி வயது பாடசாலை மாணவர்களுக்கு அவர்கள் கல்வி கற்கும் பாடசாலைகளில் தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர் அல்லாத 18, 19 வயதுடையவர்களுக்கு தமது வசிப்பிடத்திற்கு அருகிலுள்ள சுகாதார பணிமனைகளிலும் தடுப்பூசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது அமலில் உள்ள மாகாணங்களுக்கிடையிலான பயண கட்டுப்பாடுகளை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை நீடிப்பதற்கு கோவிட் ஒழிப்புக்கான விசேட செயலணி தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இன்று முற்பகல் கூடிய கோவிட்-19 கட்டுப்பாட்டு குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை நாடு முழுவதும் விதிக்கப்பட்டிருந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சுகாதார வழிகாட்டல்களின் கீழ் கடந்த 1ஆம் தேதியுடன் தளர்த்தப்பட்டிருந்தது. எனினும் மாகாணங்களுக்கிடையிலான பயண கட்டுப்பாட்டை நீக்காதிருக்க கோவிட் ஒழிப்புக்கான விசேட செயலணி தீர்மானித்துள்ளது. இதேவேளை புகையிரத சேவை வழமைக்கு கொண்டு வருவது தொடர்பில் சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். புகையிரத சேவை ஆரம்பிப்பது தொடர்பில் உரிய அதிகாரிகளின் அறிவுறுத்தலுக்கு அமைய ஆரம்பிக்கப்படும் என நினைக்கின்றேன்.
புகையிரத நிலையம் மற்றும் புகையிரதத்தில் மக்கள் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகள் தொடர்பில் 2 மாதங்களுக்கு முன்னரே சுகாதார நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த சுகாதார நடைமுறைகள் உரியவாறு நடைமுறைப்படுத்துவதற்கு புகையிரத அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என நினைக்கின்றேன். කොටත් නිකුත් කරලා තියෙන්නේ මීට මාස ගණනාවකට පෙර ඒවා 100% ක්‍රියාත්මක කිරීමට අදාළ බලධාරීන් කටයුතු කරයි කියලා අපි විශ්වාස කරනවා. முழுமையாக தடுப்பூசி ஏற்றிக் கொண்டவர்களுக்கான முன்மொழியப்பட்ட டிஜிட்டல் அட்டையை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளன. குறித்த அட்டைகளை விநியோகித்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் தற்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக துறைசார் ராஜாங்க அமைச்சரின் செயலாளர் ஜாந்தடி சில்வா தெரிவித்துள்ளார். அதற்கமைவாக முழுமையாக தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்ட வெளிநாடுகளுக்கு செல்லும் எதிர்பார்ப்பில் உள்ளவர்களுக்காக குறித்த டிஜிட்டல் அட்டைகளை விநியோகிக்கும் செயற்பாடுகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் வழங்கப்பட்டுள்ள பரிந்துரைகள் மற்றும் குறியீட்டின் அடிப்படையில் தொடர்புடைய டிஜிட்டல் அட்டை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எந்த ஒரு நபரும் போலியான அட்டையை தயாரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்காத வகையில் முழுமையான பாதுகாப்புடன் குறித்த அட்டை தயாரிக்கப்பட்டுள்ளது. QR குறியீடு ஊடாக தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக துறைசார் ராஜாங்க அமைச்சரின் செயலாளர் ஜாந்தடி சில்வா தெரிவித்துள்ளார். 7500 கோவிட் கொடுப்பனவு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து சுகாதாரத்துறை உதவியாளர்கள் முன்னெடுத்த அடையாள வேலை நிறுத்தம் காரணமாக மலையக வைத்தியசாலைகளுக்கு கிளினிக் மற்றும் சிகிச்சைக்காக சென்ற பலர் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கினர். டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் பணியாளர்கள் மேற்கொண்ட வேலை நிறுத்தம் காரணமாக சிகிச்சைக்காக சென்றவர்கள் மற்றும் கிளினிக்காக சென்றவர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தனர். எனினும் அவசர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் அவசர சேவைகள் வழமை போல இடம்பெற்றன. வைத்தியர்கள் மற்றும் மருந்து வழங்குனர்கள் ஒரு சில தாதியர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமையும் காணக்கூடியதாக இருந்தன. குறித்த வேலை நிறுத்த போராட்டம் இன்று காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் 5 மணி நேரம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண புதிய ஆளுநராக ஜீவன் தியாகராஜா நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை 225 தலைமை போலீஸ் பரிசோதகர்கள் உதவி போலீஸ் அத்தியட்சகர்களாக தரம் உயர்த்தப்பட உள்ளனர். வடமாகாண புதிய ஆளுநராக ஜீவன் தியாகராஜா நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினராக கடமையாற்றிய ஜீவன் தியாகராஜா தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் வடமாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். 2014ஆம் ஆண்டு தரம் உயர்வுக்கான தகுதியை பெற்று உயர்வு வழங்கப்படாமல் இருந்த 225 தலைமை போலீஸ் பரிசோதகர்கள் உதவி போலீஸ் அத்தியட்சகர்களாக தரம் உயர்த்தப்பட உள்ளனர். அதற்கமைய 2014ஆம் ஆண்டு தரம் உயர்வை எதிர்பார்த்திருந்த குறித்த தலைமை போலீஸ் பரிசோதகர்களை உடனடியாக உதவி போலீஸ் பரிசோதகர்களாக தரம் உயர்த்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். இலங்கை போலீஸ் வரலாற்றில் இவ்வாறு பெருந்தொகையானோர் உதவி போலீஸ் அத்தியட்சகர்களாக தரம் உயர்த்தப்படும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இந்நிலையில் இந்த தரம் உயர்வினால் ஏற்படும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் உள்ள போலீஸ் நிலையங்களில் கடமையாற்றும் தகமையுள்ள பெண் போலீஸ் அதிகாரிகளை வெற்றிடங்கள் நிலவும் போலீஸ் நிலையங்களுக்கு பொறுப்பு அதிகாரிகளாக நியமிப்பதற்கான பரிந்துரைகள் முன்வைக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். ஊடக சந்திப்பொன்றின் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2021ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு ஊடகவியலாளர்களான பிலிப்பைன்ஸின் மரியா ரெசா மற்றும் ரஷ்யாவின் திமுத்ரி முராடோவ் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைதி ஜனநாயகத்துக்கான அடிப்படையாக கருத்து சுதந்திரம் இருப்பதை வலியுறுத்துவதற்கு மேற்கொண்ட முயற்சிகளுக்காக மேற்படி இருவருக்கும் நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு ஊடகவியலாளர்களான பிலிப்பைன்ஸின் மரியா ரெசா மற்றும் ரஷ்யாவின் திமுத்ரி முராடோவ் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைதி ஜனநாயகத்துக்கான அடிப்படையாக கருத்து சுதந்திரம் இருப்பதை வலியுறுத்துவதற்கு மேற்கொண்ட முயற்சிகளுக்காக மேற்படி இருவருக்கும் நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. மருத்துவம், இயற்பியல், வேதியியல், பொருளாதாரம், இலக்கியம், அமைதி ஆகிய துறைகளில் உயரிய சாதனை புரிபவர்களுக்கு வருடாந்தம் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. உலக அளவில் மிகவும் கௌரவமிக்க விருதாக இது கருதப்படுகிறது. அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் நோர்வே நாட்டில் அறிவிக்கப்படும். அதேவேளை ஏனைய விருதுகள் ஸ்வீடன் தலைநகர் ஸ்டோக்ஹோமில் அறிவிக்கப்படுகின்றன. கடந்த 4ஆம் திகதி ஆரம்பமான நோபல் பரிசு அறிவிப்புகள் எதிர்வரும் 11ஆம் திகதி வரை இடம்பெற உள்ளன.
இத்துடன் எமது செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கையினை நாளை இரவு 7:30 மணிக்கு எதிர்பாருங்கள். யூடிவியின் நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.